بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமீபத்தில் ஒரு வீடியோவை நாமெல்லாம் பார்த்திருப்போம். அந்த வீடியோவிலே அல்லாஹ் தஆலா ஏவிய தௌஹீத் என்ற தலைப்பிலே ஒருவர் முழுக்க முழுக்க பொய்யை இட்டுக்கட்டி பல விஷயங்களை முன்வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. முதலாவதாக தான் ஆரம்பிக்கும் பொழுது அவர் முதல் விஷயமாக குறிப்பிடுகிறார், நாமெல்லாம் தௌஹீதை விளங்கி வைத்திருக்கிறோம், விளங்க வேண்டிய மக்களுக்கு விளக்கப் போகிறோம் என்று சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறார். அதை வரிசையாக எப்படி அவர் கீழ்த்தரமாக விளக்குகிறார் என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதலாவது விஷயமாக ஒரு குர்ஆன் வசனத்தை அவர் சொல்லி காட்டுகிறார். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாரையும் சுஜூது செய்ய சொன்னா எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். இப்லீஸ் மறுத்தான், அவன் காஃபிராக ஆனான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சங்கையானவர்களே, அவன் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே அவன் செய்த வாதம் என்ன தெரியுமா? நான் உனக்கு சுஜூது செய்வேன், ஆதமுக்கு என் தலை சாயாது. நான் சுஜூது செய்வதாக இருந்தால் என்னுடைய சென்னி உனக்கு மாத்திரமே சாயும், வேறு யாருக்கும் என்னுடைய சிரம் சாயாது என்று வாதம் பேசினான். நமக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? இல்ல, இதுதானே தௌஹீதா இருக்கணும். இது தௌஹீதுனா இதுதானே தௌஹீது. அதுதான் தௌஹீது என்று சொன்னால் இன்று தங்களை தௌஹீது வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த தௌஹீதில் தான் இருக்கிறார்கள், இப்லீஸினுடைய தௌஹீதில் இருக்கிறார்கள். இதுக்குள்ளா லில் மலாயிகத்தி உஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். மலக்குமார்களுக்கு ஆதமுக்கு பணியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்லீஸை தவிர அனைவரும் சஜ்தா செய்கிறார்கள். இப்லீஸ் மட்டும் அங்கே மறுத்து பெருமை அடித்து காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிடுகிறான். இந்த வசனத்தை மேற்கோள் காண்பித்து அதை தொடர்ந்து அவர் பேசுகிறார். ஆக எதற்காக தெரியுமா இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே மறுக்கிறான், எதற்காக சஜ்தா செய்யாமல் இருக்கிறான் என்று சொன்னால், இறைவனை மட்டும்தான் நான் வணங்குவேன், இறைவனுக்கு மட்டும்தான் சஜ்தா செய்வேன், என்னுடைய எல்லா விதமான அந்த வணக்க வழிபாடுகளும் இறைவனுக்கு மட்டும்தான் ஆக்குவேன் என்ற ஒரு வாதத்தை அவன் முன்னிறுத்தினான் என்று இவர் கூறுகிறார். இந்த விஷயம் குர்ஆனிலே இருக்கிறதா அல்லது ஏதாவது நபிமொழி புகாரி முஸ்லிம் போன்ற ஏதாவது ஒரு ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்கிறதா என்று பார்த்தால் இவர் முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு எதிராக இட்டுக்கட்டி கூறிய ஒரு விஷயம்தான் இது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி இவரே மொழிபெயர்க்கிறார், அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், அங்கே அவன் மறுத்து பெருமை எடுத்து காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று இவர் மொழிபெயர்க்கிறார். இப்படி மொழிபெயர்த்த இவர் அந்த இடத்துல காரணத்தை மாற்றி சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்ப என்ன காரணம், அங்க என்ன பெருமை அடிக்கிறான் என்று பார்த்தால் அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே அதை தெளிவுபடுத்துகிறான். ஹலக்தனி மின்னார், என்னை நீ நெருப்பிலே படைத்தாய், ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ வெறும் களிமண்ணால் படைத்திருக்கிறாய், ஆனா கைரு மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இதனால நான் அவருக்கு சஜ்தா செய்ய மாட்டேன் என்று இவன் மறுக்கிறான். அப்ப பெருமை அடிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைமை அவனிடம் இருந்ததை நாம் எல்லாம் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து அவர் பேசுகிறார், நாமெல்லாம் அதாவது அவர்கள் எல்லாம் மலக்குமார்களுடைய அந்த தௌஹீதிலே இருக்கிறார்களாம். இன்றைக்கு யாரெல்லாம் தௌஹீத் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சைத்தானுடைய தௌஹீதிலே இருக்கிறார்களாம். இப்ப என்ன மலக்குமார்களோடு உங்களை ஒப்பிடுவதற்கு அணு அளவிற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? என்ன அடிப்படை? மலக்குமார்களை குறித்து அல்லாஹ் அவர்களாலும் சொல்லி காட்டுகிறான், நான் யர்சூனல்லாஹ் அமரஹும், அவர்கள் அவன் இட்ட கட்டளையை அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், எப்பரும் இறைவன் என்ன கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களாலும் சொல்லி காட்டுகிறான்.
இந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லா விஷயங்களிலும் இது மாதிரி அல்லாஹ் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறானோ அதை தாண்டி நீங்கள் நடப்பதே கிடையாதா என்று பார்த்தால் இந்த சைத்தானிய கொள்கை தான் உங்களிடம் இருக்கிறது. எப்படி இன்றைக்கு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறான்? லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்கமர், நீங்கள் சந்திரனுக்கோ சூரியனுக்கோ சஜ்ஜா செய்யக்கூடாது. வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன, அவைகளை எல்லாம் எவன் படைத்தானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு மட்டும் நீங்கள் சஜ்ஜா செய்யுங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அவனுக்கு தான் நீங்கள் சஜ்ஜா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்ப நமக்கு சொன்ன இந்த கட்டளையை நீங்கள் செயல்படுத்துகிறீர்களா? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சஜ்ஜா செய்ய சொன்னால் அவர்கள் சஜ்ஜா செய்தார்கள். நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறான்? நாம யாருக்கும் சஜ்ஜா செய்யக்கூடாது, படைத்த அவனுக்கு மட்டும்தான் சஜ்ஜா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக இன்றைக்கு கண்ட கலியவர்களான இந்த தர்காவுல போய் முட்டி போட்டு அதுல போய் உட்கார்ந்து சஜ்ஜா செய்யக்கூடிய கேடுகட்ட ஒரு நிலையில நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி மலக்குமார்களோடு உங்களை ஒப்பிட்டு பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நாம கவனித்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை தன்னுடைய மரண படுக்கையில் கூட எச்சரிக்கை செய்தார்களோ அப்படிப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுடைய கொள்கையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்படி எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் ஒரு பெரிய அளவிற்கு சாபத்தை எல்லாம் வேண்டுகிறார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத நசாராக்கள் கிறிஸ்த யூதவர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ் சபிப்பானா என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அவர்கள் செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் எல்லாம் நபிமார்களுடைய அந்த கபர்களை மஸ்ஜிதாக வழிபாட்டு தலமாக அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் என்று இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவ்வளவு பெரிய அளவிற்கு உள்ள நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் வணக்கத்தலமாக மாற்றியிருந்தாலும் கூட அதை கண்டிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அல்லாஹ் சாபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா சொல்லி காண்பித்திருக்கும் பொழுது ஊர் பேர் தெரியாத எவ்வளவு பல அவுலியாக்கள் என்ற பேரிலே அவர்களிடம் சென்று நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நீங்க இருக்கக்கூடியது ஒரு சைத்தானிய கொள்கை, அது மட்டும் இல்லாமல் யூத கிறிஸ்தவருடைய கொள்கை என்பது மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அப்படிப்பட்ட இந்த குறைசி மக்கள், மக்கத்து காபியர்கள், அவர்களை விட மட்ட ரகமானவர்கள். நீங்கள் எப்படி அவர்கள் தங்களுடைய அந்த பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது உடனடியாக அல்லாஹ்விடம் கையேந்துவார்களாம். பல வசனங்களில் இதை பார்க்கிறோம். ஆனால் இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு கபர்முட்டிகளுடைய நிலைமைகள், உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் இப்படி அல்லாஹ்விடம் பெரிய ஒரு விஷயம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு மரணத்தை அடையக்கூடிய ஒரு மரணத்திற்கு நிகரான மிகப்பெரிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அங்கே யாம் வைதீன் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள். இப்ப இவ்வளவு மட்டரகமான கொள்கையை மக்கத்து காப்பீர்களை விட கேடுகட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கூட நபிமார்களுக்கு சிலை எழுப்பி அவர்களை பெரிய அளவிற்கு புனித தன்மையாக அவர்களை வைத்து வழிபாடு செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? பீடி மத்த அவுலியா என்று சொல்லி பீடி குடித்து கஞ்சா குடிக்கக்கூடியவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு அவுலியாக்கள் என்ற பெயரிலே அவர்களை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை விட மற்ற ரகமான இன்னும் பல்வேறு விதமான விஷயங்கள் அவர்கள் வைத்த அதே வாதங்களை முன்னிறுத்தி என்ன அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வார்கள், அவர்களை நாங்கள் வணங்கவில்லை என்று அவர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார்களோ அத்தனை வாதங்களையும் நீங்கள் முன்வைத்து இன்றைக்கு அவர்களுடைய கொள்கை தான் நீங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப உங்களுடைய கொள்கை மலக்குமார்களுடைய கொள்கை இல்லை, மாறாக யூத கிறிஸ்தவருடைய கொள்கையாகவும் சைத்தானிய கொள்கையாகவும் இன்னும் சொல்ல போனால் மக்கத்து காப்பீர்களை விட கேடுகட்ட ஒரு கொள்கையாக உங்களுடைய கொள்கை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அடுத்த விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே எல்லா மக்களையும் ஏற்றிக் கொண்டிருக்கிறாராம். வெள்ள பிரளயத்தின் போது ஏற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்களா, அந்த இடத்துல ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அங்கே சைத்தான் வருகிறானா, வந்து எனக்கு இறைவன் படத்தை தௌபா கேளுங்க, நான் திருந்தலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறானா. சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இதை கேட்கிறார்களாம். அல்லாஹ் உடனே சொல்றானா, இது மாதிரி அவரு சஜ்ஜா செய்யாதனால்தான் நான் துரத்தினேன், இந்த நேரத்தில் இவர் சஜ்ஜா செய்து விட்டார் என்று சொன்னால், இவரை அவருடைய கபரிலே சென்று சஜ்ஜா செய்து விட்டார் என்று சொன்னால் நான் அவரை விட்டுறேன் என்று அல்லாஹ் சொன்னானா. உடனடியாக அதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் சஜ்ஜா செய்யவில்லை, மரணித்து அவருக்கு நான் எப்படி சஜ்ஜா செய்வேன் என்று அவர் சொன்னாராம். இதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், எப்படி பார்த்தீங்களா தௌஹீது கொள்கை, எப்படி இவன் சைத்தான் இந்த தௌஹீது கொள்கையை வைத்திருக்கிறாரோ அதே போன்றுதான் இன்றைக்கு இவர்களும் இந்த கொள்கையில இருக்கிறார்கள்
இவர்கள் வணங்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு கொள்கையில இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லி காண்பிக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களை எல்லாம் கப்பலிலே ஏற்றிக்கொண்டு கப்பல் புறப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்லீஸ் ஓடி வருகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் என்னை மன்னிக்க சொல்லுங்கள். இவன் தௌபா செஞ்சுட்டான்னு சொன்னா உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் செய்யற அட்டூழியம் தானே, பாவங்கள் நடைபெறாது, குற்றங்கள் இருக்காது, ஷிர்க் இருக்காது, குஃப்ர் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிவிடும் என்று சந்தோஷித்த அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இறைவா, இப்லீஸ் மன்னிப்பு கேட்கிறான், அவன் தௌபா செய்வானா, அவனை கபூல் செஞ்சுக்கான், இஸ்திக்பார் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்றெல்லாம் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, அதுக்கு என்ன இருக்க, ஓகே பண்ணிட்டான் அல்லாஹ். அப்படித்தானே, அவனோட தௌபாவை ஏத்துக்கிடணும். சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு நிபந்தனை தான், அவனுக்கு தௌபாவே ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனை தெரியுமா? என்ன நிபந்தனை தெரியுமா? ஆதம் நபியினுடைய கபரிலே அவனை போய் சுஜூது செய்ய சொல்லுங்கள். நீங்க நல்லா விளங்கிக்கிடணும், தௌஹீத் எதுங்கிறது உங்களினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ஆதம் நபியினுடைய கபரிலே போய் அவனை சுஜூது செய்ய சொல்லுங்கள். என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏம்பா சப்ஜெக்ட் லேசா முடிஞ்சு போச்சு, நீ என்னமோ அன்னைக்கு தெரியாம நடந்துகிட்ட, இப்ப மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிற, அல்லாஹ் உன்னை மன்னிக்கிறதாக சொல்லிட்டான், ஆதம் நபியினுடைய கபர்ல போய் நீ சுஜூது செய். அவன் சொன்னா, அவர் ஹையா இருக்கும் போதே, ஹயாத்தா இருக்கும் போதே நான் சுஜூது செய்யல, மையத்துக்கு கபருக்கு போய் நான் சுஜூது செய்வானா அப்படின்னு என்ன செஞ்சான் சொன்னான். அருமையானவர்களே, தௌஹீதுங்கிறது இங்க என்ன என்கிறது விளங்குகிறது. அப்ப இதை நாம் பார்க்கும் பொழுது இது குர்ஆன்ல இருக்கக்கூடிய சம்பவமா, ஹதீஸ்ல எங்கேயாவது இருக்கிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிப்பாளர் தொடர்கள் வழியாக வந்த புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள் ஏதாவது நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட செய்தியா என்று பார்த்தால் தஃப்சீர்ல யாரோ ஒருத்தர் அடித்து விட்ட செய்தி. இன்னும் சொல்ல போனால் அதே தஃப்சீர்ல மேல வரக்கூடிய கருத்துக்களை நீங்க ஏற்றுக்கிறீர்களா? இது எவ்வளவு பெரிய குர்ஆன் வசனத்திற்கு முரணான ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடம் இந்த சைத்தான் விரட்டி அடிக்கப்பட்ட உடனே கேட்கிறான், கால அன்முறை இலா யௌமி யுபஅஸூன், என்னை எழுப்புகின்ற நாள் வரைக்கும், எனக்கு மக்களை எல்லாம் எழுப்புகின்ற அந்த கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் அளி என்று கேட்கிறான். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கால இன்னக மினல் முன்வரின், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்கள் ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவகாசம் அளித்து விட்டான். இந்த ஒரு இப்படி அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்திற்கு மாற்றமாக இவன் இடையில தௌபா கேட்டானா, அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டானா, இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு வாதத்திற்கு சரி என்று வைத்துக் கொண்டாலும் இதற்கு முன்பாக வருகிறது, மலக்குமார்களை முதலாவதாக அல்லாஹ் படைக்கிறானா நெருப்பால். மலக்குமார்களை படைத்த உடனே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா, இந்த நான் இப்படி மனிதர்களை படைக்க போகிறேன், படைக்க போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் சஜ்தா செய்வீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானா. கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்களாம், நாங்கள் சஜ்தா செய்ய மாட்டோம் என்று அவர் சொல்கிறாராம். சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறானா, அப்ப உடனடியாக அவர்களை அழித்து விடுகிறானா. இரண்டாவதாக சில மலக்குமார்களை படைக்கிறானா. படைத்து நான் பூமியில இப்படி கலீஃபாக்களை உண்டாக்க போகிறேன், அவர்களுக்கு நீங்கள் சஜ்தா செய்வீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானாம். அதற்கும் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க அப்படி சஜ்தா செய்ய முடியாது, அவர்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொள்கைகளை இவர் சொன்ன மாதிரி அவர்கள் சொல்கிறார்களாம். உடனடியாக அவர்களையும் அல்லாஹ் அழித்து விடுகிறானாம். மூன்றாவது வரக்கூடிய மலக்குமார்கள், மூன்றாவதாக படைக்கப்படக்கூடிய அந்த மலக்குமார்கள், அவர்களிடம் அல்லாஹ் கேட்கிறானா, சஜ்தா செய்வீங்களா என்று கேட்டால் சஜ்தா செய்வோம் என்று சொன்ன உடனே அவர்களை விட்டு வைத்திருக்கிறான். அவர்கள்லாம் இன்றைக்கு மலக்குமார்களாக இருக்கிறார்கள் என்று இந்த தஃப்சீரிலே சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இது மாதிரி குர்ஆனுக்கு மாற்றமான எவ்வளவு பல விஷயங்கள், கட்டுக்கதைகள் என்ற பேரிலே வரக்கூடிய தஃப்சீர்கள் வரக்கூடிய இந்த கூமுட்டைத்தனமான இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ற கேள்வியோடு நாங்கள் முன்வைக்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான கதைகளை வைத்துதான் இவர் தன்னுடைய வாதத்தை நிறுத்த முடிகிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறார், இத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மகாம் இப்ராஹிம் எனப்படக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் தொழுமிடமாக அதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். இந்த விஷயத்தை வசனத்தை வைத்து அதற்கு மொழியாக்கம் கூட செய்யாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறார், தொழுவதற்கு இறைவன் மிக மிக தகுதியான இடம் இந்த மகாம் இப்ராஹிம் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். மகாம் இப்ராஹிம் இருக்கிறது, இந்த மக்காம் இப்ராஹிம் தான் தொழுவதற்கு மிக தகுதியான மிகச் சிறந்த இடம். தகுதியான இடங்கள் நிறைய இருக்கிறது, மிக்க தகுதியான மிகச் சிறந்த இடம் என்று மக்காம் இப்ராஹிமை அல்லாஹ் சொல்கிறான். ஒத்தஹது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா, காபாவை சுற்றி எந்த பகுதிகளில் தொழுதாலும் அதற்கு லட்ச நன்மைகள் இருக்கிறது. ஆனால் மக்காம் இப்ராஹிமிலே தொழுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மக்காம் இப்ராஹிம் என்ன இருக்கிறது, ஒரு நபியினுடைய பாதம் பதிந்த கல், அவங்களுடைய சுவடு பதிந்த அடையாளம் பதிந்த கல், அது அந்த பகுதியிலே தொழுவதற்கு மிக தகுதியான இடம் என்கிறான். இப்படி இவராக சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
சொல்லிக்கொண்டு அடுத்து வாயில் வரக்கூடிய விஷயம் தான். ஹதீஸ் குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. வாயில என்ன வருகிறதோ அதை மார்க்கமாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால், காபாவுல மற்ற இடங்கள்லாம் தொழுதோம் என்று சொன்னால் லட்சக்கணக்கான நன்மைகள் இருக்கிறது. இந்த மகாம் இப்ராஹிம் என்று அந்த இடத்துல சொல்வது அதைவிட கூடுதல் என்று இப்படி வாயில் வந்த விஷயங்கள்லாம் அடித்து விடுகிறார். அதை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மக்காம் இப்ராஹிம் என்ன என்ற விஷயம் கூட அவருக்கு தெரியவில்லை. மக்காம் இப்ராஹிம் என்ன, மக்காம் இப்ராஹிம் என்று இவர் எதை விளங்கி வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் அவர் சொல்லி காட்டுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடி பதிந்த இப்பொழுது ஒரு கூடு மாதிரி செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதி தான் மக்காம் இப்ராஹிம் என்று இவர் மக்கள் மத்தியில சொல்கிறார். அதுதான் மக்காம் இப்ராஹிமா? அந்த இடத்தை நோக்கி தான் நம்ம தொழுது கொண்டிருக்கிறோமா? அந்த ஒரு சின்ன குறிப்பிட்ட அந்த பகுதியில மக்கள் முதல் சொல்ல முடியுமா? அவ்வளவு பேரு லட்சக்கணக்கான மக்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில அந்த இடத்துல நாம் சொல்லக்கூட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில அதை தவறாக மக்காம் இப்ராஹிம் என்று சொன்னால் என்ன என்றே தெரியாமல் அவர் இப்படி உளறி கொட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மக்காம் இப்ராஹிம் என்ன, 4 சிவரையும் அல்லாஹ்வுடைய தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய அந்த பள்ளிவாசல் எங்கெங்கெல்லாம் நின்று கட்டினார்களோ அத்தனை இடமும் சுற்றி வந்து கட்டியிருப்பாரு. எல்லா இடங்களும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும் மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இந்த விஷயத்தை கூட புரியாமல் மக்காம் இப்ராஹிம் என்று சொன்னால் குறிப்பிட்ட இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சில்வரால் செய்யப்பட்ட காலடி தடம் தான் என்று இவர் விளக்கம் சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தன்னுடைய அந்த என்ன மனோ இச்சையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாரோ, எந்த அடிப்படையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாரோ அதற்கு ஏற்றார் போல் வசனத்தை வளைக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு நிலையை தான் அவரிடம் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த அவர் சொல்லி காட்டுகிறார், மிஹ்ராஜ் பயணத்தில், இந்த மிஹ்ராஜினுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாரா, கூட்டிட்டு முதலாவதாக பல இடங்கள்ல கூட்டிட்டு போகும் பொழுது அதுல ஒரு இடமாக பைத்துல்லாஹ் என்ன எனப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த இடத்திற்கு கொண்டு போகிறார்களாம். கொண்டு போன உடனே அந்த இடத்தில் அவரை தொழ சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழ சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், அப்ப பாத்தீங்களா ஒரு சாதாரண ஒரு நபிமார் பிறந்த இடம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு புண்ணியத்தன்மை இருக்கிறது, அந்த இடத்தில் போய் தொழுகை நடத்தணும் என்று இவர் சொல்கிறார். மேராஜுக்கு செல்லும் பொழுது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லும் பொழுது பைத்துல் லஹம் பெத்லஹோம் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹைது உலித ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலே தொழுமாறு ஏவுகிறார். ஒரு நபி பிறந்த இடம் தொழுவதற்கு தகுதியான இடம். இது ஹதீஸா? சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று உங்களால் எடுத்து காண்பிக்க முடியுமா? இதில் வரக்கூடிய யஸீத் இப்னு அபி மாலிக் எனப்படக்கூடிய அவர் பலவீனமான ஒரு முன்கர் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு பல இமாம்களால் விமர்சிக்கப்பட்ட ஒரு நபர். இந்த ஹதீஸை எடுத்து வைத்து இப்படி ஆதாரம் காட்டுறீங்க. எவ்வளவு பல்வேறு விதமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வருகிறது, குர்ஆன்ல பல வசனங்கள் வருகிறது மிஹ்ராஜ் தொடர்பாக. அந்த வசனங்களுக்கெல்லாம் முரணாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க போய் இங்க சொல்லுதாங்க என்று சொல்றீங்களே, இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் எடுத்து காமிக்க முடியுமா? இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமை உங்களிடம் இருக்கிறது. அப்படியே ஒரு வாரத்திற்கு இந்த இடத்துல சொல்லுதார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் சொல்லுறதுனால இன்னைக்கு நீ என்ன சொல்ற? அதே மாதிரி யார் யாரெல்லாம் எங்கெங்க நபிமார்கள்லாம் பிறந்திருக்கிறார்கள் என்று தேடி பிடித்து நாமெல்லாம் போய் தொழுவணுமா? ரசூல்லா பிறந்த இடத்துல நீ தொழுதுகிட்டு இருக்கிறியா? யார் இடத்துல தொழுதுகிட்டு இருக்க? அவுலியாக்கள் என்ற பேரில் நீ தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க பிறந்த இடத்துல சொல்லுவியா? என்ன அடிப்படையை சொல்ல வருகிறாய்? இந்த ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இவர் சஃபா மர்வா அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். என்ன சஃபா மர்வா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானாம், இன்ன சஃபாவல் மர்வத்தை மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அடையாளங்களிலிருந்து உள்ளது சஃபா மர்வா என்பது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயத்தை எடுத்து காண்பித்து சஃபா மர்வா என்று சொன்னால் என்ன தெரியுமா? அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்காக வேண்டி அங்குமிங்குமாக அலைந்த ஒரு தியாகத்தை முற்படுத்தி அதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த இடத்துல நாம் இன்றைக்கு கும்போட்டம் ஓட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு புனிதமான ஒரு நபர் காலடி பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் இறைவன் வணங்க நம்ம சொல்கிறான், வணக்கத்தை செயல்படுத்த சொல்லியிருக்கிறான் என்று இவர் வாதத்தை வைத்திருக்கிறார். சஃபா மருவாவை தன்னுடைய ஷாயிர் என்று சொல்லுகிறான். ஷாயிர் என்றால் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் அவைகள். ஒரு சின்ன குன்று, அது ஒரு பெரிய பாறை என்று சொல்லலாம், மலை கூட அல்ல அது. எவ்வளவு பெரிய மலைகள் இந்த வையத்தில் இருக்கிறது. இமயத்தை சொல்லலாம், எவரெஸ்டை சொல்லலாம், இலங்கையை எடுத்துக்கொண்டால் நூரலியாவை சொல்லலாம். அழகான, பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கிறது. பக்கத்திலே கொடைக்கானல் இருக்கிறது, பார்த்து ரசிப்பதற்கு நீரூற்றுகள் இருக்கிறது, ஊட்டி இருக்கிறது, எவ்வளவு மலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு ஒரு சின்னஞ்சிறு குன்றை பார்த்து, ஒரு பெரிய பாறையை பார்த்து, அது என்னுடைய அடையாளம் என்கிறான், என்னுடைய அடையாளத்துக்கு உட்பட்டது என்கிறான். அங்கே என்ன இருக்கிறது? மலை தண்ணீர் இருக்கிறதா, மரங்கள் இருக்கிறதா, செடி இருக்கிறதா, புற்பூண்டுகள் இருக்கிறதா,
அதில் வசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எதுவும் இல்லாத ஒரு பாறை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியினுடைய மனைவி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை சுமந்தவர்கள். அந்த நஸபில வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு விலாயத்து உள்ள ஒரு பெண்மணி, அவர்களுடைய பாதம் பதிந்ததால் அதை சிறப்பாக ஆக்கி அவர்கள் செய்த தண்ணீரை தேடி ஓடி அந்த ஒன்றை இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கினான். உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் ஃபர்லாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மார்க்கம் ஷரியத்தாக்கி வைத்திருக்கிறது. இதை பொறுத்தளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு விஷயம் என்று பாருங்கள். ஏன்னா சாதாரணமா இந்த வாரத்தை வைத்து என்ன சொல்ல வரீங்க? அது அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயம். என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம், அவருடைய குடும்பத்தாருடைய தியாகத்தை நினைவூட்டும் வண்ணமா இறைவன் இப்படி சொல்லியிருக்கிறான். இதை முன்னிறுத்தி இன்றைக்கு தர்காவிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களா? அவர்களுடைய அவர்கள் கால்நடைப்பட்ட இடங்கள் எல்லாம் சென்று நாம் அந்த இடத்துல சொல்ல வேண்டும், ஓட வேண்டும் என்று சொல்கிறீர்களா? என்ன விஷயத்தை சொல்ல வருகிறீர்கள்? இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன விஷயத்தை பொறுத்தவரை இறைவன் இப்படி சொல்லி இருக்கிறான், அதனால் செய்கிறோம். அப்ப இறைவன் அங்க சொன்னதுக்கு மாற்றமா செய்யலாமா? சஃபாவல் மர்வா அல்லாஹ் ஓட சொல்றான். அந்த இடத்துல போய் கொண்டு அந்த கல்லை எடுத்துட்டு வரதோ, இல்ல அங்க போய் முத்தம் கொடுக்கிறதோ, அங்க நின்று அதுக்கு துவா கேட்கிறதோ, அங்க சல்லா அதுக்காக வேண்டி சல்லா செய்வதோ கூடுமா? என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்றே தெரியாத அளவிற்கு இப்படி கேடுகட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். மேற்கூறப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, ஒன்று, இவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் பலவீனமானதாக இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் மார்க்கத்திற்கே சம்பந்தம் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அப்படியும் இல்லை என்று சொன்னால் அதை தாண்டி குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் தவறாக இவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. இப்ப இவர்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து சஃபா மர்வா போன்ற இந்த விஷயங்களையும் இன்னும் இந்த மகாம் இப்ராஹிம் போன்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு வருவதற்குரிய காரணம் என்னன்னு தெரியுதா? எதற்காக இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று தெரிகிறதா என்று பார்த்தால், இதை கொண்டு வருவதற்குரிய காரணமே இவர்களுடைய இந்த தர்காக்களுக்கும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஜெண்டா கொடிமரம் போன்ற இந்த கேடுகட்ட இந்த இடங்களுக்கெல்லாம் ஆள் சேர்ப்பதற்காக வேண்டி. எப்படி இந்த சஃபா மர்வாவை இறைவன் புனித தலமாக அறிவித்திருக்கிறான் பாருங்கள். இதே போன்றுதான் இந்த ஜெண்டாவும். எப்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத இடத்தை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு புனித இடமாக, காலடிப்பட்ட இடம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அதை மிகப்பெரிய புனித இடமாக அறிவித்திருக்கிறானோ, அதே போன்றுதான் இன்றைக்கு அவர்கள் இறந்த இடம் புனிதமான ஒரு விஷயம் என்று இவர்கள் அந்த பெரிய ஒன்றுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த இடத்துல கொண்டு வந்து முடித்து போடக்கூடிய வேலையில ஈடுபடுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாதங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு வாதம். எப்படி இதற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு விஷயத்தை இவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ் ஒரு தனி சிறப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டதை வைத்துக் கொண்டு இதை வைத்து இன்றைக்கு நாங்கள் தர்காவுக்கு செல்வதற்கு இதுதான் ஆதாரம், அவர்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு இதுதான் ஆதாரம், அவர்கள்ட்ட பிரார்த்திக்கிறதுக்கு இதுதான் ஆதாரம், நோய் நிவாரணம் கேட்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஆதாரம் என்று சொன்னால், இது எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா அதற்குண்ட ஆதாரம் என்ன ஒரு ஆதாரம் அதை எடுத்து காண்பிக்கணும். அதற்கு தகுதி இல்லாமல் இப்படி அவருடைய தர்காக்களுக்கு ஆள் சேர்க்கக்கூடியதற்காக வேண்டி இப்படி ஆதாரம் காட்டக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது ஒரு அறிவுக்கும் உள்ளாகாத பல முரண்பாடான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது வலுவானதாக கிடையாது என்று கூறி கொடுத்து கொள்கிறேன். அல்லாஹ்